Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கொள்ளு பொடி. Kulit in Hindi, horse gram in English, கொள்ளு in Tamil. இந்த கொள்ளு பொடி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவா. அதாவது ரொம்ப நம்ம ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஆக்டிவாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த கொள்ளு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதாவது இப்போ நான்வெஜ் சாப்பிடாம பியூர் வெஜிடேரியனாக இருக்கிறவா இந்த கொள்ளு நிறைய யூஸ் பண்ணினாக்க ரிச் ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் ரிச் கால்சியம் ஆல்சோ. கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் இஸ் இன் ஹார்ஸ் கிராம். இதனுடைய யூசஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பட் இந்த கொள்ளு பொடியை நம்ம பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு இது வீணாவே போகாது. நம்ம இட்லி மிளகா அப்படி நான் பண்ணேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஸோ இது மாதிரி இந்த பொடியை பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு சாதம், நெய், நல்லெண்ணெய் போட்டு இந்த கொள்ளு பொடி போட்டு சாப்பிட்டாக்க சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கொள்ளு பொடி யூஸ் பண்ணுங்க. உடம்பு ஸ்லிம்மாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஆக்டிவாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கொள்ளு பொடி. இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. see all the ingredients are in the description box. now கொள்ளு 100 கிராம் எடுத்திருக்கேன். கொள்ளு மட்டும் போட்டாக்க அதனுடைய டேஸ்ட் சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது. அதனால் கொள்ளோட கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, அதாவது 100 கிராம்ஸ் கொள்ளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் तूर दाल துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மசூர் தால் அண்ட் 2 பிக் டேபிள் ஸ்பூன். இதில் இம்பார்ட்டண்ட் மிளகு தான். மிளகா கம்மியாக தான் வைப்போம், மிளகு தான் இம்பார்ட்டண்ட். 2 டேபிள் ஸ்பூன் காலா மிர்ச் பெப்பர் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரா. இந்த கொள்ளு சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதில் கொஞ்சோண்டு ஜீரகமும் போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னாக்க உங்களுக்கு அது இதெல்லாம் வரவே வராது. மிளகட்டின அப்புறமா நான் உங்களுக்கு கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறது இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த கொள்ளுப்பொடியை பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மாதத்துக்கு வீணாகவே போகாது. 3 or 4 months வரைக்கும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம், வீணாகவே போகாது. ஸோ 3 or 4 months. அப்புறம் இதில் வேறு என்ன இருக்குனாக்க இன்க்ரீடியன்ட்ஸ். நான் எல்லாரும் புளி வைக்க மாட்டேன், நான் துளியோண்டு டேஸ்ட்டுக்காக புளி வைக்கிறேன். பிகாஸ் இந்த காரம் இந்த கொள்ளோட ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டு, அதுக்காக தான் இந்த புளி கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு தான் வச்சுருக்கேன், குட்டியூண்டு. அப்புறம் ஒரு 6 ரெட் சில்லி, 6 ரெட் சில்லிஸ். அப்புறம் ஹிங், அசஃபடிட்டா கட்டி பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக வறுத்துட்டு, இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதில் எண்ணெயெல்லாம் ஊற்றி பொடி பண்ணாக்க வீணாக போயிடும், ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் ட்ரையாக நம்ம இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பெருங்காயம் போட்டிருக்கேன், இந்த புளியையும் போடுறேன். இது ரெண்டையும் முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இப்போது மிளகா வத்தல் போட்டுக்கிறேன். 6 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் கொள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் துவரம்பருப்பு தூர் தால், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மசூர் தால். இது எல்லாத்துக்கும் நான் ஒரு 6 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். 6 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறோம். இதை நான் ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணுறேன். பட் இது இரும்பு இழுப்ப செட்டிங்கிறதுனால லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கிளாஸியாக தெரியறது. இப்போ மிளகா இந்த மாதிரி ரொம்ப கருகிடக்கூடாது, அப்புறம் பொடி கருப்பாயிடும். பாருங்கள், நல்லா பொரிஞ்செடுத்து பாருங்கள். இப்போ மிளகு போட்டுக்கிறோம். மிளகு நல்லா வெடிக்கணும். மிளகு நல்லா வெடிச்சப்புறம் தான் போடணும். மிளகு மட்டும் வெடிக்காமல் போட்டுறாதீங்க, அது வயிற்றுக்கு ஒத்துக்காது. பிளாக் பெப்பர், டீப் ஃப்ரை. ஸோ நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அது.
நல்லா கருப்பாயிடும். இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டாதான் வந்து வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. மிளகு மட்டும் நல்லா வறுத்துட்டு யூஸ் பண்ணணும். எப்படி கடுகு நல்லா வெடிக்கணுமோ அதே மாதிரி தான் மிளகும். மிளகு வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதனுடைய மருத்துவ குணம் ஜாஸ்தி. இதில் இருக்கிறது எல்லாமே மெடிசினல் வேல்யூ. ஆல் ஆர் வெரி பிக் மெடிசின்ஸ். ஸோ பிளாக் பெப்பர், கொள்ளு, குளிக், அதாவது ஹார்ஸ் கிராம் இங்கிலீஷில் சொல்லுவா. ஹிந்தியில் வந்து இது கிளிக்குன்னு சொல்லுவா. அதை பாருங்க, கிளிக்குன்னு சொல்லுவா. பாருங்க வெடிக்கிறது பாருங்க, சத்தம் கேட்குறதா. அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு மிளகை எடுத்து மிக்ஸி ஜாரில் போடுறேன். அப்புறம் இந்த ஜீரகத்தை வந்து கடைசியாக அந்த சூடுலேயே போட்டால் போதும். ஜீரகத்தை வந்து வறுக்க தேவை கிடையாது. இப்போ வந்து துவரம்பருப்பு வறுத்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தான். எதையுமே கருக விட்டுறாதீங்க. கருக விட்டுட்டா அவ்வளோதான், அதனுடைய டேஸ்ட்டே மாறி போயிடும். செவக்க வறுத்துக்கணும், அவ்வளோதான். ட்ரையாக தான் வறுக்கிறேன். இதில் நான் எதுக்குமே எண்ணெய் ஊற்றலை. எண்ணெய் ஊற்றினா அதை வைக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு பொடியாக வச்சு சாப்பிட்ணுன்னா எண்ணெய் ஊற்றாம தான். எப்படி நம்ம இட்லி மிளகா அப்படி நான் போட்டிருக்கேன், ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. இட்லி மிளகா அப்படிக்கு எப்படி வறுக்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் அழகாக நம்ம ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்து அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. இது வந்து என்னோடது இரும்பு இழுப்பு சட்டி, ஸோ சீக்கிரமாக சூடாகிடும். அதனால் ரொம்ப சின்னதாக வச்சுக்கிறேன். இந்த இழுப்பு சட்டி சூடுலேயே பாருங்கள், அதுக்குள்ளேயும் டக்குன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கோல்டனாக ஆகிடும். கோல்டன் ப்ரௌனாக இது ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது பாருங்கள் நல்லா கோல்டன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான். இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கருகிடக்கூடாது எதுவுமே. கருகினா அவனுடைய டேஸ்ட் போச்சு, அதோட போச்சு டேஸ்ட்டு. கருகிச்சுன்னா அவனுடைய டேஸ்ட்டில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். எந்த ஒரு சாப்பிட்ற ஐட்டமும் கருகிச்சுன்னா அதனுடைய ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அது ரொம்ப நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. ஸோ எதையுமே வந்து பார்த்து நிதானமாக அடுப்பை வச்சுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே எதாக இருந்தாலுமே எனி குக்கிங் இது வந்து கொஞ்சம் நெருப்பு கம்மியாக வச்சுட்டு உங்களுக்கு நல்ல மீடியமாக மிதமான சூடில் பண்ணிங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான். இப்போது துவரம்பருப்பு எடுத்து போட்டாச்சு. அடுத்தது இந்த கொள்ளை போடுறோம். கொள்ளு வந்து 100 கிராம்ஸ். இதுவுமே நல்லா அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் கலர் நல்லா ப்ரௌனிஷாக ஆகும். இது இந்த கலரில் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் ஆகும். நல்லா வறுக்கணும். கொள்ளை நல்லா வறுத்துட்டு பண்ணணும். வறுக்காமல் பண்ணிட்டோம்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது. அது டைஜஷன் வந்து சில பேருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துடும். அதனால் கொள்ளை நல்லா வறுத்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மீன்ஸ் அப்பயும் சொல்கிறேன், கருக விடக்கூடாது, ப்ரௌனிஷ் ஆகணும். அவ்வளோதான். இப்போ இந்த துவரம்பருப்பு நல்லா சூடாக இருக்குது. இப்போ அது மேலேயே நான் அந்த ஜீரகத்தை போட்டுடுறேன். இப்போ துவரம்பருப்பு சூடு, இந்த சாமானெல்லாம் இவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். அந்த சூடுலேயே ஜீரகம் ஆகிடும். ஜீரகத்தை வந்து வறுக்கக்கூடாது. ஜீரகத்தை வறுக்காமல் அப்படியே போட்டுடுறேன். ஏன்னா வந்து ஜீரகத்தை வறுத்தா அது ஒரு வாசனை, அது ஒரு மாதிரி மசாலா வாசனை வந்துடும். அது ஒரு சோம்பு வாசனையா, அது ஒரு மாதிரி மசாலா வாசனை, அது வேறவே வாசனை வந்துடும். ஸோ ஜீரகம் எப்போதுமே வந்து ரசப்பொடிக்கும், நான் ரசப்பொடி அப்புறம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு வீடியோ போடுறேன், ரசப்பொடி வீடியோ. ரசப்பொடி பண்ணும்போது சரி, இந்த ஜீரகத்தை மட்டும் வறுத்துடக்கூடாது. வறுத்துட்டா அதனுடைய வாசனை வேற, அது வேறவே வேற. சில விஷயங்களுக்கு மட்டும்தான் ஜீரகத்தை வறுக்கிறோம். இந்த மசாலா மாதிரி, அதாவது பிரியாணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது தான் ஜீரகத்தை வறுக்கிறோம். இப்போ நார்மலாக இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் வந்து வறுக்கக்கூடாது, ஜீரகத்தை வறுக்கக்கூடாது. இந்த கொள்ளுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. நல்ல உடம்பு இளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளுப்பொடியை வாரம் 2 தடவையாவது சாப்பிடுங்க. நாட் ஒன்லி ரைஸோட மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் கூட இந்த பொடியை தொட்டுண்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை எதாக இருந்தாலுமே, குழிப்பணியாரம் எதாக இருந்தாலுமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்க, அதாவது குதிரை
ஹார்ஸ் கிராம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா குதிரை பலம் வருமா. குதிரைக்கு ஏன் இதை கொடுப்பாங்க, கொள்ளு வந்து குதிரைக்கு கொடுப்பாங்க. ஏன் குதிரைக்கு கொடுப்பாங்கன்னா ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ஸ் எவ்வளோ வேகமாக இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து சக்தி கொடுக்கும் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க. கொள்ளு வந்து குதிரை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்மலாம் வந்து சில பேர் வந்து கொள்ளு சாப்பிட்றதாவது அப்படின்பாங்க. இப்போ எள்ளு நிறையா இழைச்சி ரொம்ப துரும்பாக இருக்கிறவங்க, உடம்பு சதையே போடலை, இவ்வளோ இழைச்சி இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்க எள்ளு நிறையா சேர்த்துக்கணும். கொஞ்சம் உடம்பு சப்பியாக இருக்கிறவங்க, கொஞ்சம் அதாவது ஊழ சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃபேட்டு ஜாஸ்தி, இது கொழுப்பெல்லாம் குறைக்கும். இது ரொம்ப பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் கொழுப்பு குறைக்கும்னா தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. பேட் கொலஸ்ட்ரால்ஸை கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பேட் கொலஸ்ட்ரால்ஸ். ஸோ பாருங்க, சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு இதை வறுத்து முடிச்சாச்சு. பாருங்க நல்ல கலர் மாறி எடுத்து பாருங்க, எப்படி தெரியுது பாருங்க, கலர் நல்லா மாறி எடுத்து. இப்போ வந்து அடுப்பு சின்னதாக தான் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே இப்போ ஆறணும், நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைங்க. இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி அது பிசு பிசுன்னு தண்ணி விட்டுக்கும், ஒரு மாதிரி ஆகிடும். அது ஆறினதுக்கப்புறம், ஏன்னா மிக்ஸியுமே பார்த்து டக்குன்னு சூடாக போட்டு அரைச்சோம்னாக்க வாரி அடிச்சிடும் மூஞ்சி மேலெல்லாம். பாருங்கள் கொள்ளுமே வெடிக்கிறது பாருங்கள், இதுமாரி வெடிக்கும் பாருங்கள், பட்டு பட்டுன்னு வெடிக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி வெடிக்கும் கொள்ளு, இந்த மாதிரி கலர் மாறும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாறணும், கலர் மாறணும். கொள்ளு வந்து நல்லா வறுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்கிறோமோ நல்லது. முளை கட்டின கொள்ளு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்தி. வந்து ரிச் ப்ரோட்டீன் வேணும், ரிச் கால்சியம். இப்போ நமக்கு 40 வயசுக்கு மேலெல்லாம் கால்சியம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடுது பாருங்க. அப்போ வந்து இந்த கால்சியம் இதில் ரொம்ப நிறையா இருக்குது. இந்த 40 வயசுக்கு மேலே மெனோபாஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொள்ளு சாப்பிட்டீங்கன்னா அந்த மெனோபாஸ்க்கான ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கும். மெனோபாஸில் என்னென்னமோ ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஆஃப்கோர்ஸ் எனக்கு ஐ திங்க் எனக்கு வரலை அது மாதிரிலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இதாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெனோபாஸ் டைம்லலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். அதாவது கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாமே வரும் உங்களுக்கு. அது மாதிரி நிறையா வந்து நிறைய ரத்தப்போக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதுக்கு எல்லாமே வந்து இந்த பெஸ்ட் மெடிசின் வந்து இந்த கொள்ளு சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இப்போ கடைசியாக நான் வந்து இந்த மசூர் தாலில் போடுறேன். மசூர் தால் உடனே ஆகிடும், சட்டுன்னு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே ஆகிடும் மசூர் தால். இதுக்கு ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு இல்லை. இப்போ எல்லாம் ஆனதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன், இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதுலேயே ஆகிடும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட போகிறோம். போட்டுட்டு நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த சால்ட் வந்து சூடோடு போட்டுட்டாக்க நல்லது. நீங்கள் அப்புறமா சாத்தில் கலந்துன்னு சாப்பிட்டீங்கன்னாக்க சாத்துக்கு வேணுங்கிற சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இட்லி தோசைக்குன்னா அப்படியே போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் சாதத்தில் கலந்து சாப்பிட போகிறதா இருந்தாக்க இதை போட்டு பார்த்துட்டு சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். இப்போ சாத்துக்கு வேணுங்கிற உப்பை போட்டு கலந்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ இது ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு அந்த பவுடரை காமிக்கிறேன் உங்களுக்கு. கொள்ளு பொடி ரெடி. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அதாவது ரொம்ப விழுமுனா மாவாட்டாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றச்சே போட்டு கலந்தாக்க அதை பாருங்க தெரியறதா. அதுக்குன்னு வந்து பருப்பெல்லாம் தெரியவும் கூடாது, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருந்தீங்கன்னா மாதத்துக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு வீணாகவே போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். உப்பையும் வந்து நம்ம சூடோடு போட்டதுனால அது ஒன்றும் ஈரிச்சிக்காது. நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு இந்த மாதிரி நல்லா அப்படி இது பண்ணி வைக்கணும். கொஞ்சம் நாள் ஆற வைக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும் மிக்சியில் அரைச்சதுனால, வறுத்தும் அதனால. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் வைங்க. கொள்ளு பொடி ரெடி. வீக்லி ட்வைஸ் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப்.
Please share with your friends. Please comment. Thank you very much. Bye bye. Bye. Padmavati Venugopalan. Bye.